இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபங்களில் நினைவு கூறுகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜெபங்களில் இடைவிடாமல் எபேசு சபை விசுவாசிகளை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு ஜெபிக்கிறார் என்று சொல்லுவதை விட பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் எபேசு சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார் என்று சொல்லுவதே சரியாக இருக்கும். ஏனெனில் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது. இது எவ்வளவு பெரிய கிருபை! எபேசு சபை மக்களுக்கு இப்படியான தேவ கிருபை கிடைக்க காரணம் என்ன? இந்த வசனங்களில் 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது, அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்பு வைத்திருந்தார்கள். பரிசுத்தவான்கள் என்பவர்கள் யார்? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசனம் சொல்லுகிறபடி, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றவர்களே பரிசுத்தவான்கள். இப்படிப்பட்டவர்களோடு அவர்கள் அன்பின் ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். இதன் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் மட்டுமல்ல, அன்பையும் வைத்திருந்தார்கள் என்பதை காண்பிக்கிறார்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எபேசு சபை விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஒருவர் மூலம் ஜெபிப்பதுதான் விசேஷமான ஆசீர்வாதம். இதற்கு நாம் அந்த எபேசு சபை விசுவாசிகளைப் போல பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.